பாட்டி, என்ன பண்ற? மக்களே, என்ன மக்களே இப்படி வேர்த்து விறுவிறுத்து போற வரைக்கும் விளையாட்டு வருவ? மாலா, ஏ மாலா, புள்ள வந்துட்டான் பாரு, ஒரு காப்பி தண்ணி போட்டு எடுத்துன்னு வா. அப்படியே உள்ளாரையே நிப்பாமா. பாட்டி, எனக்கு காப்பிலாம் ஒன்றும் வேணாம். நீ சும்மா கடப்பா, உனக்கு ஒன்றும் தெரியாது. எவ்வளோ களைச்சி போய் வந்திருக்க. ஏய் மாலா, தூர ஓட்டுட்டி, மேல கடந்து எகிரி குதிக்கா. ஏ பின்ன என்னடி, பொட்ட பிள்ளையா வீட்டை பெருக்கணுமா, வேலையை செஞ்சோமா, நடக்க உடக்கமா இருந்தோன்னு இல்லாம அவன் மேல போய் குதிச்சுன்னு திரியறா. ஆம்பளை பிள்ளை தானே அவன். மூஞ்சி பத்தியா நல்லா போ. உள்ள போய் காப்பி தண்ணி எல்லாம் போட்டு எடுத்தா உங்க ஆத்தக்காரி போட்டு வச்சிருப்பா. பொட்ட பிள்ளையா அடக்க உடக்கமா இருப்போன்றதுல ச்சே. என்ன கை ரொம்ப நீண்டு போச்சோ? எதுக்குடிப்பா அவன் அடிச்ச? பின்ன என்னத்த, பிள்ளைய பிடிச்சி இப்படி தள்ளி விடுறான். ஒன்று கிடக்கும் ஒன்று ஆகி போச்சுன்னா என்னத்த பண்ணுறது? நீங்கள் கொடுக்குற செல்லத்தால தான் அத்தை இப்படிலாம் பண்ணின்னு இருக்கான். ஏய், அவன் ஆம்பளை சிங்கம்டி. உன் பொட்டை குட்டியை நீ தான் ஒழுங்காக வச்சிருக்கணும். அப்புறம் அவன் அடிச்சிட்டான் கிடிச்சிட்டான்னு வந்து ஓவராக பண்ணின்னு இருக்கா. இன்னொரு வாட்டி அவன் மேலே கையை வைக்கிறத பார்த்தேன், கையை அப்படியே முறிச்சிடுவேன். கிச்சனுக்கு போனோமா, சோறு ஆக்கணுமா, வீட்டை சுத்தம் பண்ணமான்னு இருக்கணும். புரியுதா? உன் பொண்ணுக்கும் அதெல்லாம் சொல்லிக் கொடு. பொட்டை பிள்ளையா வள. மக்களே, ஏன் மக்களே அழுவுறீங்க? நீ ஆம்பளை சிங்கம், நீ அழக்கூடாதுடா. வரட்டும் உங்க அப்பா வரட்டும். அந்த பொட்டை குட்டிக்கு இருக்கு இன்னைக்கு. நீ அழாதடி தங்கம். அப்படி எங்க கீழே உட்காந்து தின்னக்கூடாது. வந்து ஆம்பளை ஆட்களுக்கு ஈக்குவலாக உட்காந்து தின்னணுன்றா. எங்கேயாவது மிச்சம் மீதியெல்லாம் தின்னக்கூடாது. வீட்டில் எல்லாரும் தின்ன பிறகுதான் பொம்நாட்டிக்கு தின்னுன்ற அறிவில்லை. எங்கே உங்கள் ஆத்தாக்காரி காப்பி தண்ணி குடுறீன்னா இவளுக்கு முதல்ல பூரி சுட்டு கொடுக்குறா. அது எம்மா பூரி வச்சுன்னு தின்றா பறிவ. ஏய், பொட்டை புள்ளியா இருப்போன்றது இல்லை, எதுலேயுமே ஒழுங்கு கிடையாது. அவ எப்படி வளர்த்து வச்சிருக்கா பாரு புள்ளிய. சே ஏத்தே, கூட்டிங்களா அத்தே? சொல்லுங்க. ஏய், உனக்கு காப்பி போட்டணும் சொல்லி எவ்வளோ நேரம் ஆகுது? இத்தே இல்லத்தே, அவன் எழுமுனதும் போயிட்டான் விளையாட. சாப்பிடவே இல்லை காலையில், அதனால தான் அத்தை கொண்டு வந்தேன். சாப்பிட்டு அப்புறமேட்டா காப்பி தண்ணி குடிக்கட்டும். ஆமாம், பூரி பொல்லாத பூரி. நீங்களாம் தின்னுட்டு மிச்சம் மீதியை போடுறீங்களா என் பேரனுக்கு? இத்தே ஏன் இப்படி